பிரதோஷ நந்தியை வழிபடுவதன் அவசியம் என்ன? நந்தி இடத்தில் எல்லா நதிகளும் இருக்கிறது. ஆகையால் பிரதோஷ காலத்தில் நந்தியின் கொம்புகளின் வழியாக சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் புண்ணியம். அதாவது எல்லா புண்ணிய நதிகளில் நீராடிய பாவம் அகலக்கூடிய ஒரு விஷயம். ஆத்மா புனிதமடைவது, சிவ தரிசன புண்ணியமாகும், பரிபூரண அருள் கிடைக்கும். அந்த நந்தியுடைய 2 கொம்புக்கு நடுவில் அந்த சிவபெருமானை சில பேர் குனிஞ்சு தரிசனம் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி அந்த பிரதோஷத்தில் ஒரு முறையாவது அந்த எத்தனை பேர் நீங்கள் அந்த சுவாமி அந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி பார்ப்பது, 2 கொம்புக்கு நடுவில் அந்த சுவாமியை அப்படி தரிசனம் செய்வது, அந்த சிவனுடைய அந்த ரூபத்தை நாம் பார்ப்பது ஆத்ம புண்ணியம், மிகவும் ஆத்ம புண்ணியம். நந்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு. நந்திக்கு விளக்கேற்றணும், நந்தியை மறக்கக்கூடாது, நந்தியை பிரதட்சணை வரணும், நந்திக்கு காப்பரிசி கொடுக்கணும், விசேஷமானது.